இங்க பாருங்க, எங்களுக்கான காலம் வந்துருச்சு. என்ன காலம் வந்துருச்சு? எங்களுக்கான காலம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த மே ஆரம்பிச்சதும் என்ன வெயில் தான் ஆரம்பிக்குதுன்னாங்க, காலம் ஆரம்பிச்சிருச்சு. அது நான் சொல்ல, எங்க அண்ணியே சொல்லிட்டாங்க. அண்ணியா? ஓ, உனக்கு அண்ணிலாம் இருக்காங்களா? உங்க அண்ணனுக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? சொல்லவே இல்ல. அண்ணிய விடுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அண்ணிய சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கே அம்மானு ஒருத்தங்களை கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப அவங்களும் இல்ல. நீங்க யார அண்ணின்னு தூக்கிட்டு வர? சரி, அப்படி சொன்னாலும் தெரியலையா? லாஸ்ட் அவர் என்ட்டு கொடுக்குறேன். இளம் தலைவி, தமிழ்நாட்டோட இளம் தலைவி, புரட்சி தலைவி தெரியும், ஜெயலலிதா அவர்கள். அதான் சொல்றேன், அவங்க இல்லையம்மா. இளம் தலைவி யாரு? எங்க அண்ணி அசிங்கப்படுத்துறீங்களா நீங்க? இவ்வளவு சொல்லியும் தெரியல. யாருன்னு சொல்லு, அதுக்கப்புறம் அதை அசிங்கப்படுத்துறா வேணாமா? நான் த்ரிஷா அண்ணியை தான் சொன்னேன். ஸ்டோரி பாத்தீங்களா இல்லையா? அதாவது நேத்து வரைக்கும் சங்கீதாவை அண்ணின்றீங்க, இன்னைக்கு திருஷாவை அண்ணின்றீங்க. நாளைக்கு உங்க அண்ணன் கூட்டிட்டு வர்றாரு வேற ஏதாவது ஒண்ணு, அதையும் நாங்க அண்ணின்னு வந்து. ஏன் உங்க அண்ணன் கூட்டிட்டு வரவெல்லாம் தமிழ்நாட்டுக்கு அண்ணியா? ஆமாங்க, தமிழ்நாட்டுக்கு தலையெழுத்தா? நாங்க ஃபிக்ஸ்ட் ஆயிட்டோம். இதை வந்து நாங்க எப்படி வேணா மாத்தி. அதுதான் சொல்றேன், ஒருத்தர் நீங்க அண்ணன் பிக்ஸ் பண்ணிப்பீங்க, அவங்க போற வரவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து நிப்பாரு, அவரெல்லாம் நீங்க அண்ணின்னு கூப்பிடுங்க. அது உங்க தலையெழுத்து, எங்களுக்கு தலையெழுத்துல கூப்பிட வேண்டிய தலையெழுத்து இல்ல. வெக்கமே இல்லாம அந்த கட்சிக்கு எந்த இதுவுமே கிடையாது. இளம் தலைவி நீங்களா ஒரு பட்டம் கொடுத்து இப்ப தமிழ்நாட்டுக்கு அண்ணி நொண்ணி. உங்களுக்கு வந்து மத்த கட்சியில வந்து இந்த மாதிரி ஒரு இளம் தலைவி இல்ல, அதனால எங்க இருக்குதாலும் உங்களுக்கு போறாம. அதான் மத்த கட்சியில உருப்படியா இருக்கு பாத்தியா, அதான் காரணம். நீங்க தமிழ்நாடு மட்டும் சொல்றீங்க, எங்களுக்கு கேரளாலே பயங்கர பவர். எங்க அண்ணனுக்கு ஆதரவு. இப்படி என்ன கேரளால இருந்து ஆதரவு பொங்கி வந்து அந்த நடிகை பேசுறது கேட்டீங்களா இல்லையா? இல்ல, எனக்கு விஜய் அவங்க வந்தது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப இஷ்டமா மலையாளத்துல தீய வைக்க. அப்புறம் ஆனா எனக்கு என்ன ஓட்டு தமிழ்நாட்டுல இல்ல, எனக்கு கேரளால தான் இருக்கு. நான் என்ன பண்ணுது பாத்தீங்களா? எங்களுக்கு என்ன ஆதரவு பாத்தீங்களா? உனக்கு இப்ப என்ன ஓட்டு தமிழ்நாட்டுல இல்ல கேரளால? ஆமா, உங்க அண்ணன் விஜய்க்கு ஓட்டு போடணும், அவ்வளவுதானே. நேரம் அண்ணனை புடிச்சிட்டு கேரளால போய் நிக்க வை, ஓட்டு போடு. அங்கேயும் விஜய்க்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க, நீங்க பில்டப் கொடுக்குறீங்களா? அந்த ரசிகர்களும் ஓட்டு போட்டு போறாங்க. அண்ணன் கேரளாக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு போறாரு, நாங்க தமிழ்நாடு தப்பிச்சுப்போம் இல்லையா? தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட், ஆனா கேரளால வாய்ப்பு இல்ல போலியே. அதான் அம்மா வந்து சொல்லிட்டாரு பாத்தீங்களா, காரி பொழிச்சுன்னு முடிஞ்சு. எங்களோட இளைஞர்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கிறது, அவர்கள் தங்களுடைய தலைவர்களை திரையில் தேட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா. யாரு கண்டா விஜய் மாதிரி ஒரு ஆள் அங்க போய் நின்னு இதே மாதிரியான விஷயங்களை கிளப்பி விட்டா, கேரளால வளர்ச்சி இல்ல, கேரளால வளர்ச்சி இல்ல, கம்யூனிஸ்ட் சரியில்லை, நான் வந்தாதான் சரி. நாங்க அமெரிக்கால கூட எங்க நிக்க வச்சிருவோம். ஆரம்ப புள்ளி தான் தமிழ்நாடு. நீங்க உலக அளவுல உங்க அண்ணனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு உருட்டுவீங்க, அது உங்க வாய் உங்க உருட்டு, அதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. விடுங்க, ஆனா நானே ஒரு சோகத்துலதான் இருக்கிறேன். என்னதான் எங்க அண்ணனுக்கு முட்டு கொடுத்தாலும் இன்னைக்கு காலையில எங்களை நிக்க வச்சுட்டாரு. ஆமா, கும்பலா கிளம்பி 4:30 மணிக்கே எழுந்து எங்க ஓடுனீங்க? எங்க ஓடுனீங்க? ஏன் ஓடுனீங்க? வேளாங்கண்ணிக்கு போய் நாங்க ஆண்டவரை பார்க்க போல, எங்க அண்ணனை பார்க்க ஓடணும். 3 மணிக்கு எழுந்து ஓடணும். நான் எங்க அண்ணன் வரல, பரவாயில்ல. நான் அவனை கேக்குறேன், எந்த இதுல நீங்க எல்லாம் வேக வேகமா கிளம்பி நீங்க வேளாங்கண்ணிக்கு ஓடுனீங்க? தகவல் வந்துச்சுங்க. நாங்க வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு நியூஸை நம்புவோம். அதாவது அவங்க லைவ் போடுவாங்க, என்ன எங்க அண்ணன் எங்க போறாரு, குளிக்கிறாரா, என்ன பண்ற, எல்லாமே போடுவாங்க. அதனால அவங்க ஒரு நியூஸ் வெளியிட்டாங்க. அதை நம்பி நாங்க 3 மணிக்கெல்லாம் பல்லு கூட வளர்க்காம போய் கட்சி சார்பா உங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு வரல, அபிஷியலா வரல, நியூஸ் வந்திருக்கு. இந்த நியூஸை நம்பி நீங்களும் ஓடி இருக்கீங்க. தளபதி நல்லா அப்படி தூக்கத்துல அப்படி கண்ணு முடிச்சு ஓடுவாங்க, அது மாதிரி கூட்டம். நாங்க அது மாதிரி போயிட்டோம், ஆனா வரவே இல்ல. நீங்க எங்க தளபதியை கண்ணுல காட்டல, அங்க ஒரு ஆராதனையே நடக்க கூடாது. பாத்தீங்களா, மாதாவே உங்களை வந்து மைக் எடுத்து அடிக்காத குறைய அங்க வந்து பண்ணிருக்கீங்க. அதாவது ஒரு தேவாலயம்ன்றது எவ்வளவு ஒரு புனிதமான இடம். இந்த பிரார்த்தனை நேரம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது மாஸ் நடக்க பாத்தீங்கன்னா, இந்த மாஸ் நடக்கிற டைமே வந்து தள்ளி போற அளவுக்கு அங்க போய் டிவிகே தளபதி விஜய் பாருங்க, ஆண்டவரே எங்க பக்கம் தான் அப்படின்ற மாதிரி நாங்க காட்டுறோம். பாத்தீங்களா, ஃபுல்லா டிவிக்கு சத்தம். இது மாதிரி எங்க நீங்க ஒளிச்சு கேட்டிருக்கீங்களா? இந்த மாதிரியான தற்குறிகள் வர எந்த கட்சியிலுமே கிடையாது, இந்த கட்சியில மட்டும் தான் இருப்பாங்க. அதனாலதான் நீங்க வந்து மாதா கோயில்ல போய் இந்த மடத்தரமா இப்படி கத்திருக்கீங்க. ஏன்னா விஜய் ஒரு பிளான் போட்டுதான் அவர் வந்து அங்க வந்து போக முட்டார். இவர் வந்து திருச்சிக்கு போகும்போது தேவையில்லாம முட்டிலாம் போட்டு பில்டப் பண்ணிட்டாரா. இப்ப மறுபடியும் வந்து நம்ம வேளாங்கண்ணிக்கு போனா அது வேற மணலை கொட்டி வச்சிருப்பாங்க. இந்த முட்டி போட்டு பூஜை பண்றதுதான் வேளாங்கண்ணிக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இது. நம்மள பாட்டு அண்ணன் தாவேக்கா ஜெயிக்கிறோம், முட்டி போட்டு மாதா கிட்ட மண்டிடுங்க. என்ன நிலைமை ஆகுறது? இல்ல, எங்க அண்ணனுக்கு பப்ளிசிட்டி பிடிக்காது. யாருக்கும் தெரியாம வருவாரு, பப்ளிசிட்டி பிடிக்காது. ஒண்ணும் இல்ல, இந்த கேட்ல அவருடைய ஆபீஸ்ல இருந்து வெளியே போறாரு, அந்த கேட்டை திறக்கிறாங்க, இவர் வர்றாரு, சம்பந்தமே இல்லாம கதவு திறக்கிறாரு. எதுக்குடா திறந்த, எதுக்குடா மூணு, உள்ள இருந்து யாருன்னா வெளியே போனாங்களா, வெளியே இருந்து யாருன்னா உள்ள போனாங்களா, ஏதாவது உள்ள இருந்து வெளியே கொடுத்தியா, வெளியே இருந்து உள்ள கொடுத்தியானா எதுவுமே இல்ல. ஏன்டா திறந்த, ஏன்டா மூண்டனா, இல்ல இல்ல
இல்ல என்னுடைய ரசிகர்களுக்கு சும்மா கை இல்ல காட்டுறதுக்காக. அது சொர்க்கவாசல வந்து நாங்க எப்படி எட்டிதான் பாப்போமே, எப்படி இருக்குன்னு பாக்குறோம்ல, அதை மட்டும் பார்த்தா போதுங்க. அவர் இருக்கிற திசை தெரிஞ்சா கூட போதும் எங்களுக்கு. அப்ப ஒரு போட்டோ எடுத்து வச்சு வீட்டுல பாத்துட்டு கிடங்க, இல்லன்னா டிவில பாத்துட்டு கிடங்க. எதுக்கு நாய் மாதிரி போய் அங்க அப்ப விழுவணும்? எப்படி எங்க அண்ணனுக்கு நாங்க வெயிட் காட்ட முடியும்? என்ன வெயிட்? ஆளுக்கு ஒரு 10 கிலோ கல்ல வாங்கிட்டு போய் கொடுங்க, வெயிட்டா இருக்கும். நாங்க எவ்வளவு மாசுன்னு காட்டணும். இது நாங்க சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. எங்க தலைவர் என்ன சொன்னார் கேட்டீங்களா? என்ன சொன்னாங்க? எங்க செங்கோட்டையன் என்ன சொன்னாரு? தியாக தலைவர் சோதனைகள் எல்லாம் தாண்டி வந்திருக்கிறாரு. நீங்க அந்த வார்த்தைகள்லாம் ராஜாவே மிஞ்சிட்டாரு. புரியல. அவர் வந்து இதை வந்து ஒரு பல வருஷ காலமா இந்த தியாகம்ன்றதை யோசிப்பாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, ஏடிஎம்கேல இருக்கும்போது அவர் என்ன சொன்னாரு? தியாக தலைவி, புரட்சி தலைவி அம்மா. அம்மா. அதுக்கப்புறம் சின்னம்மா வந்தோடனே என்ன சொன்னீங்க? அதே தியாக தலைவி சின்னம்மா. இப்ப விஜய் அவர்கள் கிட்ட வந்தோடனே என்ன சொன்னீங்க? அதேதான் தியாக தலைவர். அதாவது தியாக தலைவி அம்மா வந்து A1 குற்றவாளி. எதுல? சொத்து குவிப்பு வழக்குல A1 குற்றவாளி. அக்ரகார ஜெயிலுக்கு போயிருக்காங்க அந்த அம்மா. அவங்க வந்து தியாகம், எப்படி சொத்தெல்லாம் குவிச்சு அந்த அளவுக்கு தியாகம் பண்ணிருக்காங்க. இந்த வழக்குல கூடவே ஒண்டிட்டு போனது சசிகலா அம்மையார். இவங்களும் மிகப்பெரிய தியாகி. எப்படி அவங்க கல்யாணம் பண்ணாங்க, எவ்வளவு இது பண்ணாங்கன்னு நாங்க பார்த்தோம். இப்ப இவர் 3ஆவதா வந்திருக்காருல்ல ஒரு தியாக தலைவன். செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு பாத்தீங்களா தியாக தலைவன். அவர் எந்த அளவுக்கு தியாக தலைவன்னா, சொந்த பொண்டாட்டிக்கே வந்து 200 கோடி கேட்டா நான் 35 கோடி தான் கொடுப்பேன் ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தியாகர். சொந்த படத்தோடைய வருமானத்தை மறைச்சிட்டு 1.5 கோடி ஃபைன் கட்ட சொன்னா அதை கட்டாம கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் நடக்கிற அளவுக்கு தியாகி. 41 பேர் செத்தா கூட அதை பத்தி கவலைப்படாம வீட்டுக்கு வந்து ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய தியாகி. இதை விட இன்னொன்னு அவர் சொல்லுவார் செங்கோட்டையன். இன்னும் சொல்லிட்டா தியாகி விடுங்க, சோதனையை தாங்கிட்டாருன்னு சொன்னாரு. அதாவது 41 வயசு ஆயிடுச்சுன்னா பிளட் டெஸ்ட், யூரின் டெஸ்ட், இந்த மாதிரி பிபி டெஸ்ட், சோதனை இல்லைங்க, மருத்துவ சோதனை இல்லைங்க. அந்த சோதனை தான் உங்க அண்ணனுக்கு பண்ணிருப்பாங்க. ஆனா கூட சோதனையை கடந்து வந்து சோதனைங்க காலையில வரும்போது சுகர் டெஸ்ட் கொடுத்துட்டு வந்திருக்க. அதை வந்து நான் கூட நினைச்சேன் என்னதான் ஒரு சோதனையை கடந்து வந்தேன். கரூர் சோதனை, ஜனநாயகன் சோதனை எல்லாம் நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் விசாரிச்சதா தெரியுது கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து சுகருக்கு சோதனை பண்ணிட்டு வந்திருக்காரு. அதுல ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்ற எங்க அண்ணனோட ஹெல்த் இந்த ஃபிட்ட பத்திலாம் நீங்க யாரும் பேசவே கூடாது. சைக்கிள் எவ்வளவு மாசம் இந்த வயசுல ஓட்ட முடியுமா பாத்தீங்களா? நீங்க ஸ்டாலின் கூட கம்பேர் அத பார்த்தமே. பூவை தூக்கி போட்ட உடனே தொபக்கடியும் தூக்கி போட்டு ஓடுனாரு. அவன் வந்து பூ எப்படி போட்டா ஏதோ பாம் போடுற மாதிரி போடுறான். அப்ப தெரிச்சு ஓட எல்லாருக்கும் உயிர் பயம் இருக்கும்லங்க. உயிர் பயம் எங்க பூவுக்கு உங்களுக்கு இவ்வளவு சுத்தி பாடி கார்டு இருக்காங்க, அவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க. அவ்வளோ பேர் செத்தாலும் பரவாயில்ல, கூட அவ்வளவு பேர் வரும். அவன்லாம் செத்தா பரவாயில்ல, நான் மட்டும் தப்பிச்சுக்கணும். அது விழுந்தது பூவா இல்ல பாமான்னு தெரியல. சைக்கிளை தெரிச்சு எடுத்தேன் பாரு ஓட்டன்னு ஒரே ஓட்டம். அதுக்கு முந்தின நாள் சைக்கிள் ஓட்டிட்டு போய் அங்க தொப்பு கட்டி விழுந்து அவன் மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்க பாடி கார்டு, அந்த இடத்துல சட்னி ஆகியிருப்பாங்க. அந்த அளவுக்கு அண்ணா ஃபிட்னஸ் பெரிய கஷ்டப்படுறாரு எங்களுக்காக. என்ன கஷ்டப்படுறாரு சொல்லுங்க. நிறைய கஷ்டப்படுறாரு. 6 மணிக்கு மேல ஒரு பிரச்சாரத்துக்கு போனது கிடையாது உங்க அண்ணன். கேட்ட இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாராமா. உழைக்கிறாரு, அவர் உழைக்கிறாரு. ஓகே, இப்ப எங்க தலைவருக்காக உயிர் தியாகம் பண்ண எல்லாரும் ரெட்டியா இருக்காங்க. நீங்க செங்கோட்டையன் சொல்றாரு, முதல்ல அவரு தியாகம் பண்ண சொல்லு. அது சொல்றல, கல் தோன்றா முன் தோன்றா காலத்தே அப்படின்னு சொல்லுவார்ல. நீங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து நான் வந்து கட்சியில இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்களா? இவ்வளவு வருஷமா நீங்க அரசியல்ல வந்து ஆட்டின நன்மைக்கு ரொம்ப நன்றி. தாவேக்கா வந்து ஜெயிக்கிறதுக்காக களபலிய நீங்க உங்க உயிரை விடுங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சி தொண்டர்கள் உங்களுக்கு வந்து போஸ்டர் அடிக்க தொண்டர்கள் வேணும், உங்களுக்கு வந்து துண்டு போட தொண்டர்கள் வேணும், செலவு பண்ண தொண்டர்கள் வேணும். இதெல்லாம் பத்தாவதுக்கு உயிரோட கடங்கானது பத்தாம உயிரும் வேற ஒண்ணும். ஏற்கனவே வந்து இந்த விஜய் அவர்கள் பண்ண அட்ராசிட்டியால குழந்தைங்கள என்ன ஆக போகுதுன்ற பயத்துல வந்து இருந்துட்டு இருக்காங்க. அதாவது எல்லா பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க, தயவு செய்து ரிசல்ட் வர அன்னைக்கு குழந்தைங்களை கூட வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நடக்கும். அந்த ரிசல்ட் அன்னைக்கு குழந்தைங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துறாங்க, பேரண்ட்ஸ் கண்காணிப்புலேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கீங்க. இப்ப இதெல்லாம் பத்தாததுக்கு உயிர் பலி வேற கேக்குது உங்களுக்கு. அப்ப எந்த அளவுக்கு நாங்க அன்பா இருக்கிறாங்க உங்களுக்கு பொறாமையா அன்பா இல்ல, அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த குழந்தைங்களை வந்து மனசை மாத்தி வச்சிருக்கீங்க. இந்த பாயிண்ட் என்னால முட்டு கொடுக்க முடியல. அமைச்சர்கள் பட்டியல் வெளியாச்சுல, எங்களோட மாசம் ஒரு அமைச்சர் பட்டியல், அதை பத்தி கேட்கும்போது எங்களுக்கே குழப்பமா இருந்துச்சு, யாரு இந்த அமைச்சர் பட்டியல் வெளியிட்டான்னு சொல்லி. ஆனா அண்ணன் வந்து அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. திமுக சதி, இது திமுக சதியா இல்லையா? அண்ணனுக்கு செங்கோட்டையன் நமக்கு ஏன் முக்கியமான பதவி கொடுக்கவில்லை? மத்தவங்க நேத்து வந்து புசி ஆனந்து யாதவ வச்சிருக்காங்களா முக்கியமான பதவி கொடுத்துருக்காங்க. நம்ம எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த மாதிரி இதுல இருக்கோம்,
நம்மளுக்கு முக்கியமான பதவி கொடுக்கலையே அப்படின்னு செங்கோட்டையன் அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு. அதனாலதான் வந்து இந்த அமைச்சர் லிஸ்ட் வந்து கேட்டோடனே எனக்கு முக்கியமான பதவி கொடுக்காத, இந்த லிஸ்ட பத்தி என்கிட்ட என்ன பேச்சு, ஷட் அப் அண்ட் கெட் அவுட் அப்படின்னு அப்படிலாம் இல்லங்க. அது வந்து தெரிஞ்சிச்சு இது திமுக சதின்னு வேணும்னே பிளான் பண்ணி உங்க கட்சியில அமைச்சர் லிஸ்ட் அதுவே நீங்க வெளியிடல, உங்க கட்சி சார்பா உங்களோட தற்கொலைக்கு வெளியிட்டு இருக்காங்க. திமுகவுக்கு வேலை வெட்டியே இல்லையாடா, ஜெயிக்கணும், இத்தனை பேரை பார்க்கணும், அவ்வளவு தூரம் கிரவுண்ட்ல இறங்கி வேலை பார்த்துருக்காங்க, அடுத்தடுத்த கட்டமான வேலைகள் இருக்கு, எப்படி ஜெயிக்க போறது அவங்கதான். அவங்க 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 வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் திமுக சதி திமுக சதி ஒத்துக்கவே மாட்டோம். நீங்க ஒத்துக்கலனாலும் அதான் உண்மை. இளையராஜாவே எங்க பக்கங்க மாட்டிக்கிட்டியா, நீயே வாண்டடா நீங்க வந்து நான் ஒண்ணு சொல்றேன், அரசியல் கட்சி தலைவர் சொன்னா பாருங்க அவர் சப்போர்ட் பண்ணிட்டா இவரு சப்போர்ட் பண்ணான்னு சொல்றீங்க. அவரு மியூசிக் டைரக்டர், அவரே எங்க பக்கம் பாட இருக்குங்க. பாட்டு பாத்தீங்களா, சின்ன தம்பி உன்னை நம்பி நாடே காத்திருக்கு. அந்த அந்த தம்பி அது கலைஞரோட படம். முதல்ல நீதி யார் படம், எங்க அண்ணன் தானே ஹீரோ, அது மாதிரி பேசுங்க நீங்க. அவர்ல ஹீரோ கிடையாது, சைல்டு ஆர்டிஸ்ட். இப்போ இளையராஜா தூக்கிட்டு வந்தல பாத்தீங்களா, இசைத்துறையில் இசை ஞானியே வந்து எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாரு. இப்ப இசை ஞானியோடைய பின்னணி என்ன? இசை ஞானி எந்த கட்சியோடைய மாநிலவை உறுப்பினர்? எங்க அவருக்கு மியூசிக் டைரக்டருங்க. அவரு அவர் இசை ஞானிமா. எந்த கட்சியோட மாநிலவை உறுப்பினர்? இதுக்கப்புறம் டிவி கேல ஆயிடுவாரு. இப்ப அவர் ஏற்கனவே பாஜகவோட மாநிலவை உறுப்பினர். அவரு பாஜக வந்து இவருக்கு அவங்க ஆட்சியில இருக்கும் போதே இவருக்கு விருது கொடுத்திருக்காங்க. என்ன விருது? பத்மபூஷன் விருது ஆல்ரெடி இளையராஜா அவர்களுக்கு பாஜகவால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரி, அதை கூட நான் ஒத்துக்கிற. பத்மபூஷன் அவார்டு வந்து அவரோட திறமைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு. 2022 அவர் குடியரசுத் தலைவராக மாநிலவை உறுப்பினராக, அதாவது ராஜ்யசபா உறுப்பினராக இளையராஜாவை பாஜக அரசு நியமித்து இருக்கிறது. இப்ப அவரு வந்து விஜயை சப்போர்ட் பண்றாரா? இன்னொன்னு சொல்றேன், அதுக்கப்புறம் வந்து திடீர்னு நேத்து ஒருத்தர் வந்து பொங்கி எழுந்து IPS ரவி அவர் வந்து பாத்தீங்களா, நாங்க வந்து மனசு உடைஞ்சு போயிருந்தோம். உண்மையில நாங்க வரமாட்டோமா, எல்லாருமே கருத்து கணிப்புல திமுக அதிமுக சொல்றாங்களே, இவர் கொடுத்த கருத்து கணிப்புல நாங்க எல்லாம் மறுபடியும் பூஸ்ட் ஆயிட்டோம். பாருங்க, அவர் 41% எங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி மனசு உடைஞ்சது போயிடா கூடாது அப்படின்றதுனால சொந்தமா காசு கொடுத்து அவரை வந்து செய்ய வச்சிருக்காங்க. ஆக்சிஸ் எக்ஸிட் போல் வந்தப்ப தூக்கிட்டு வந்தீங்க பத்தியா, எங்களுக்கும் வந்தது. கடைசியில அது என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் தான்பா மோடிக்கு 400 தொகுதி வரும்னு சொன்னவரு, ஆக வரலப்பா, இந்த மாதிரி பல கருத்து கணிப்பு சொல்லியிருக்காரு, ஒண்ணு கூட பலிக்கலப்பா அப்படின்னு வந்து சொல்லி, ஐயோ அதுவும் டுபாகுரா ஆடு ரொம்ப இதுவாயிட்டாங்க. மன உளைச்சலுக்கு நீங்க ஆளாயிட்டீங்க. சரி, இந்த பசங்களை எப்படியா தேர்தல் அதாவது மே 4ஆம் தேதி வரையும் அப்படியே கூட்டிட்டு வரணுமேன்றக்காக இவங்களாம் ஒரு ஆளு செட் பண்ணி அவர் வந்து 41% எப்படி ஸ்வைப் படிக்கிற அளவுக்கு விஜய் வந்து வந்துட்டாராம். அவர் எங்க செட் பண்ண, இவர் IPS அதிகாரிங்க. நீங்க என்ன மியூசிக் டைரக்டர்னா, அவர் IPS அதிகாரியா இருந்தா விஜய்க்கு ஏன் அவர் வந்து வாழ்த்து செய்தி போட போறாரு? மோடி அவருக்கு ஏன் ஆதரவு தெரிவிக்கிறாரு? சோ அவரு ஒரு மோடி ஆதரவாளர். பேசுவாரு அப்படியே. ஆமா, பேசி இருக்காரு. நான் வேணா அதுக்கான போட்டோஸே காட்டுற பாருங்க. பாரு, இப்ப இந்த போட்டோ பத்தியா, இதுல என்ன பண்ணி வச்சிருக்காரு அவரு, எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி வச்சிருக்காரு பத்தியா. விஜய்க்கு வாழ்த்து எல்லாம் தெரிவிச்சிருக்காரு, மோடி அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணில வீடியோ போட்டிருக்காரு. மோடிக்கு சப்போர்ட் பண்றவரு விஜய்க்கு பண்ண கூடாதுங்க. பண்ணிருக்காரு. சரி, மோடிக்கு சப்போர்ட் பண்றாரு, விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நீ ஏன் வாண்டடா வந்து சிக்கி இருக்க? அடுத்தது இன்னொருத்தர் சொல்றேன், துக்ளக் குருமூர்த்தின்னு ஒருத்தர் இருக்காரு. அவராது யாருன்னு தெரியுமா? இல்ல, தெரியாதா? தெரிஞ்சுக்கோ. அதாவது பாஜகவுடைய 2ஆம் கட்ட தலைவர், அதாவது இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே தமிழ்நாட்டுக்கு வந்தா இவங்க வீட்டுல போய் தான் டீ குடிச்சிட்டு போவார். அந்த அளவுக்கு அவர் தன்னை வந்து ஒரு தீவிர RSS வாதியாகவும் தீவிர பாஜக ஆதரவாளராகவும் எல்லாருக்குமே தமிழ்நாட்டால அறியப்பட்டவர் தான் துக்ளக் குருமூர்த்தி. அவரே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்றாரு. விஜய்க்கு பண்றாரு. எவ்வளவு பெரிய ஆளு சொல்றேன். இப்ப அவரு இப்ப யாரு, அவர் வந்து RSS பாஜக ஆதரவாளர். அவர் விஜய்க்கு என்ன சப்போர்ட் பண்றதுன்னா, விஜயோடைய அந்த ஆக்சிஸ் எக்ஸிட் போலோடைய கருத்து கணிப்பு நான் பார்த்தேன், அதுல விஜய் பெரும்பான்மையா ஜெயிப்பாரு அப்படின்னு வந்திருக்கு. ஒருவேளை இது உண்மையாக இருந்தால் அது என்ன அர்த்தம்னா, தமிழ்நாட்டுல திராவிட சித்தாந்தம் தோத்து போச்சு, செத்து போச்சு, நோ மோர் திராவிட சித்தாந்தம் சொல்றாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாரு, நான் திராவிட சித்தாந்தத்தை ஏத்துக்கிறேன், பெரியார் என்னோட கொள்கை தலைவர், இப்படி எல்லாம் சொல்லிதானே ஏத்துக்கிட்டாரு.
இப்ப வந்து அவரு ஆட்சிக்கு வந்தா திராவிடம் முடிஞ்சிருச்சுன்றாரு. என்ன அர்த்தம்? திமுக சொல்றாருங்க அவரு. தற்குறியே திராவிடம்னா அது திமுக கிடையாது, திமுக மட்டும் கிடையாது. அதிமுக வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏற்கனவே அந்த திராவிடத்தை அழிச்சிட்டாங்க. இனி மீதி இருக்கிற ஒரே திராவிட கட்சி திமுக மட்டும் தான். இதை அழிக்கிறதுக்காக இறக்கி விட்ட ஆளுதான் வந்து விஜய் அவர்கள். இப்ப நல்ல லைனா இது வந்து பாத்துருப்பா, இவங்க சப்போர்ட் வராங்க அவங்க சப்போர்ட் வராங்கன்னு சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் யாரும் சொன்னீங்க? இளையராஜா. இப்ப இவர் யாரோட பேக்கப்? பிஜேபி பேக்கப். அப்புறம் ரவி வந்து இந்த மாதிரி அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த ரவி வந்து எங்க அண்ணனுக்கு சர்வே எடுத்தாரு 41% எங்க அண்ணனுக்கு. அவரு யாரோட பேக் ஹேண்ட்? பிஜேபி. இப்ப துக்ளக் குருமூர்த்தி அவர் யாரோட பேக் ஹேண்ட்? பாஜக. இப்ப இந்த பாஜகவோடைய பேக் ஹேண்ட் எல்லாம் வம்படிக்கு வாரி கட்டிட்டு வந்து உங்க விஜய் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப உங்க விஜய் அண்ணன் யாரு? அதுல நீங்க யாரு சொல்லுங்க. கரெக்டா தான், பாயிண்ட்ல கரெக்டா இருக்கு. ஆனா நாங்க ஒத்துக்க மாட்டோம். அண்ணன் பிஜேபி கைக்கூலி இல்ல, டிஎம்கேவும் பிஜேபி தான் மறைமுக கூட்டணி. எங்களை நீங்க கிளியர் தப்பு சொல்லி எங்களுக்கு புரிய. நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இப்ப நான் உங்க வழிக்கே வரேன். இப்ப பிஜேபியும் டிஎம்கேவும் மறைமுக கூட்டணி. இப்ப வந்து தொங்கு சட்டமன்றம் வந்துருச்சு, சரிங்களா? இப்ப விஜய் அண்ணன் வந்து இது என்னது, அவர் யாருக்கு ஆதரவு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து ஆட்சின்னு வைங்களேன். இப்ப பாஜக கூட அதிமுக ஆதரவுல இருக்கு, சரியா? அப்ப நீ அதிமுகவுக்கும் ஆதரவு கொடுக்க முடியாது. திமுக உன்னுடைய கொள்கை எதிரி, அரசியல் எதிரி. இப்ப அவங்களுக்கும் ஆதரவு கொடுக்க முடியாது. அப்போ உங்க அண்ணன் என்ன பண்ண போறாரு? யாருக்கு ஆதரவா நிக்க போறாரு? போவுங்க அதிமுக. பாஜக வந்து திமுக கூட இதுன்றீங்க. இது ஒண்ணுமே எனக்கு புரியலையே. எப்படி இப்ப பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உள்குத்துனா ஏன் ஒன்னொன்னுக்கும் அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வந்து போராடி வாங்கிட்டு இருக்காங்க? ஏன் நிதி கிடைக்காம கஷ்டப்படுறாங்க? ஏன் வரி பகிர்ப்பு கஷ்டப்படுறாங்க? ரெண்டு பேரும் டிராமா பண்றாங்க. நீங்க நம்பாதீங்க. தமிழக மக்களை வந்து அறிவா மாத்துறதுக்காக எங்க அண்ணன் வராரு. காலங்களமா உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீங்க தொடர்ந்து பாருங்க. இந்த எலெக்ஷன் நாங்க ஜெயிச்சு காட்டுறோம். ஏமா இப்ப எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் இவ்வளவு விளக்கமா சொல்றேன். பிஜேபியோட ஆதரவாளர்கள், ஆர்எஸ்எஸ் உடைய ஆதரவாளர்கள்லாம் திமுகவுக்கு ஆட்சிக்கு வரணும்னு ஏன் அப்ப சொல்ல? உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும், உங்க அண்ணனுக்கு ஆதரவு கொடுக்குதான்னு நிக்கிறாங்க. அப்ப அவர் யாரோட ஆளுன்றது ரொம்ப கிளியரா தெரிஞ்சு. நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோங்க. எங்க எது திமுக தான். பிஜேபி திமுக தான். உங்க இது திமுக தான். உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் திமுக தான். மே 4ல அது மட்டும் தான் வரும். அது ஒண்ணுதான் உங்களுக்கு வழி. இதையே சொல்லிட்டே இருங்க. கடைசிக்கு அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. தாவேகா வந்து என்ன ஆக போகுது, என்ன ஆக போகுது அப்படின்ற நம்ம வந்து மே 4ஆம் தேதி பொறுத்திருந்து பார்ப்போம். டிஎம்கே